எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு டோம் அப்படின்னா என்னன்னு சொல்லி போன வீடியோவில் நான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தேன். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். ஸோ டோமில் வந்து செலக்டார்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 1 by 1 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கிரிப்டில் தான் நம்ம எல்லாமே அந்த HTMLோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். இன்றைக்கி நம்ம செலக்டார்ஸ் அப்படின்னா HTMLை எப்படி ஜாவாஸ்கிரிப்டோட லிங்க் பண்ணி அதாவது இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செலக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான செலக்டார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேங்களா? மற்ற எல்லாமே எலமெண்ட்ஸ்னு வரும், இது மட்டுமே எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஐடினா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற மெத்தட் தான். இது வந்து டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள மெத்தட். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் எலமெண்ட்ஸ் பை நேம். எலமெண்ட்ஸுங்கும் போது எல்லாமே ஐ மீன் 1 or more அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? 1+ இருக்கணும். மற்ற இது ஐடி வந்து 1 இருந்தால் போதும். ஐடி வந்து யூனிக்னால 1 போதும். ஸோ மற்ற எல்லாம் பாருங்கள் எலமெண்ட்ஸ், அதாவது குரூப்பாக உள்ள எலமெண்ட்ஸ் தான் மற்ற எல்லாமே வரும். இப்போது டேக் நேமா, ஸோ கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம். இப்படி தான் நம்ம வந்து மெத்தட்ஸை வந்து கால் பண்ணுவோம். அதாவது இன்புட்டை வந்து ஃபெச் பண்ணி நம்ம ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது எல்லாமே இந்த மெத்தடை வந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்னால கிளாஸ் நேம். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா CSS செலக்டார்ஸ்ன்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கொரி செலக்டார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொரி செலக்டார் ஆல். கொரி செலக்டார்னால் 1 குறிக்கும். கொரி செலக்டார் ஆல்னா 1+, அதாவது 1 or 2 or more அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ கொரி செலக்டாரை வந்து இப்படி தான் நம்ம வந்து கால் பண்ணோம். நான் ஏன் டாக்குமெண்ட் போடுறேன்னா நம்ம ஃபைல் வந்து எல்லாமே டாக்குமெண்ட் டைப் ஃபைல். ஓகேங்களா? அதனால் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு டாட் வச்சு எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இந்த 6 இது தான் மேஜராக வந்து ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் HTML பாருங்கள். இப்போது HTMLோட அதுதான் பேரண்ட்னா அதோட சைல்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு, அதுக்கப்புறம் பாடி. ஓகேங்களா? இப்போ ஹெட்டை வந்து நம்ம பேரண்ட்டாக எடுத்தோம்னா இந்த மெட்டா டேக்கு, டைட்டில் டேக் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சைல்டு. ஸோ இந்த மாதிரி தான் நோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரூட்லேருந்து கீழே வர, அதான் என்ன சொல்ல பேரண்ட் சைல்டு அந்த கேட்டகரி மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஸ்கிரிப்டில் எப்படி ஃபெச் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன செலக்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு செலக்டார்ஸும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.